வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலன் மிதனம். ராசியில் குரு வந்து அமர்றாரு, 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. இது ஒரு சிறப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. மனதளவில் இருந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது. குலதெய்வ அனுகூலம் ஏற்பட போகிறது. தெய்வ வழிபாட்டினால சிறப்பான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். சந்திரனுடைய அமைப்பு, உங்களுடைய 2ஆம் பாவாதிபதி நீச்ச அமைப்பில் இருந்தாலும் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பு வேலை விஷயங்களில் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இந்த 2 நாட்கள் 11, 12 ஆகிய தேதிகளில் ஏற்படும். அதே போல் இங்கே 13, 14 ஆகிய தேதிகளில் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இவர் வந்து அமாவாசை நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய சந்திரனாக வந்து ஒளி இழக்காத பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடிய சந்திரனாக இருப்பதனால உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு தான். அதனால் குடும்பம், வருமானம் இது போன்ற அமைப்புகளை சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் சூரியன் பெயர்ச்சி அடைகிறாரு. லாபஸ்தானத்தில் வந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான அமைப்பு. முக்கியமாக வெளியில் தூரம், வெளிநாடு இது போன்ற அமைப்புகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சுக்கிரன் 10ல் அமர்ந்து இருப்பதனால இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்ற வகையிலிருந்து சனி சுக்கிரன் இணைவு பெற்று இருந்ததுனால தொழில் அமைப்புகள்லாம் தொழிலாளிகளால் லாபம் இது போன்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக இருந்தது. அதே போல் 4க்குடையவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்ததுனால வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யோகமான அமைப்பு இருந்தது. அதே போல் இங்கே உங்களுடைய ராசியில் சந்திரன் வந்து அமர்ந்தாலும் கூட அதாவது சந்திரன் குரு இணைவது என்பது குரு சந்திர அதியோகம் என்னாலும் கூட ஜென்ம குருவாக வர்றதுனால ஒரு கௌரவத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எது நடந்தாலும் கூட ஒரு கௌரவத்திற்காக, ஏன்னா கௌரவத்திற்காக ஒரு வெளியில் எதையும் காட்டிக்காத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் குரு. இவர் இருக்கிற பெரியசாக வளர்ச்சி அடையாது. அதனால் அப்போ சந்திரன் குரு இருந்ததுன்னா உடம்பு, மனது இது போன்ற அமைப்புகள் ஒரு மந்தத்தன்மையாக தான் இருக்கும். அதே போல் உங்களுக்கு இவர் பார்க்கக்கூடிய இடம்தான் சிறப்பு. அந்த வகையில் புத்திரஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டாக போயிடுது. 3ல் வந்து கேது அமர்வது கூட ஒரு சிறப்பு தான். எடுக்கக்கூடிய முயற்சிகளை சிந்தித்து எடுப்பீங்க. அதன் மூலயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.